இந்த தொடர்களை எல்லாம் பாருங்க, பேருந்துகள், கடைகள், சமூக வலைதளங்கள்ல, ஏன் சில புத்தகங்கள்ல கூட இந்த மாதிரியான தொடர்களை எழுதியிருக்காங்க. ஆனா இந்த தொடர்கள்ல நம்ம கவனிக்க வேண்டிய தவறு ஒண்ணு இருக்கு. நம்ம மொழியில மொத்தம் 18 மெய்யெழுத்துக்கள் இருக்கு. அவற்றில் இ, இர், இல் இந்த 3 மெய்யெழுத்துக்கு பக்கத்துல மட்டும்தான் இன்னொரு மெய்யெழுத்து வரும். மீதமுள்ள 15 மெய்யெழுத்து பக்கத்துல இன்னொரு மெய்யெழுத்து வராது. மக்கள் பெரும்பாலும் 14 மெய்யெழுத்துக்களை சரியாதான் பயன்படுத்துறாங்க. ஆனா ஒரே ஒரு மெய்யெழுத்துல மட்டும் தவறு பண்ணிடுறாங்க. பாருங்க, இப்ப இந்த தொடர்களை பாருங்க. கற்போம், கற்பிப்போம். ஒரு பள்ளி வாகனத்துல பின்னாடி பக்கமா இந்த தொடரை எழுதியிருந்தாங்க. இர் என்ற மெய்யெழுத்து பக்கத்துல இன்னொரு மெய்யெழுத்து வரவே வராது. அப்போ கற்போம், கற்பிப்போம் இல்ல, கற்போம், கற்பிப்போம். இந்த தொடரை பாருங்க, இயற்கை பொருட்களை பயன்படுத்துவோம். காய்கறி கடையில இந்த தொடரை எழுதியிருந்தாங்க. ஆனா இர் என்ற மெய்யெழுத்து பக்கத்துல இன்னொரு மெய்யெழுத்து வரக்கூடாது. அப்போ இயற்கை அப்படின்னு வரக்கூடாது, இயற்கை பொருட்களை பயன்படுத்துவோம். அடுத்து பாருங்க, இங்கு நெய் விற்கப்படும் இல்ல, விற்கப்படும். முயற்சி திருவினையாக்கும் இல்ல, முயற்சி திருவினையாக்கும். வரவேற்பு அளித்தனர் இல்ல, வரவேற்பு அளித்தனர். மேற்கொண்ட நடவடிக்கைகள் யாவை இல்ல, மேற்கொண்ட நடவடிக்கைகள் யாவை. நம்ம மொழியில் இருக்கிற 18 மெய்யெழுத்துக்கள்ல இந்த 3 மெய்யெழுத்துக்கள் தவிர மீதமுள்ள மெய்யெழுத்துக்கள் பக்கத்துல இன்னொரு மெய்யெழுத்து வராது. இந்த 3 மெய்யெழுத்துக்கள் பத்தி நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம்.